ஜீசஸ் அப்படி. பால் என்ன அழகா பாருங்க, தீமோத்தி, டைட்டஸ். பட் நம்மகிட்ட ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம சொந்தக்காரன் அல்லது நமக்கு தெரிஞ்ச நம்ம வசதி, நம்ம ஊர்க்காரன், நம்ம ஜாதிக்காரன், இப்படி அறியாத நம்மளை அறியாமல் ஒரு பிசாசு உள்ளே இருந்து நம்மளை அப்படியே தீண்டிக்கிட்டே இருக்குது. பட் அவங்ககிட்ட அப்படி இல்லை. எலியாவும் எலிசாவும் சொந்தக்காரங்களா? இவன் இந்த ஊர், அவன் இந்த ஊர். பவுல் வந்து பியூர் பிளட்டட் ஹீப்ரூ, எபிரேயரில் பிறந்த எபிரேயன், சுத்த நாடார். சரியா? சிரிக்காதீங்க. சுத்த நாடார், கொஞ்சம் கூட கலப்படம் கிடையாது. ஆனால் அரப் யூதன். யாரு? தீமோத்தி தூக்குனார்ல. இவனோட எத்தனை பேர் இருந்தாங்கல்ல பவுலோட. அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த பொடியன் இவன் வேற தீமோத்தி, டிமிடு, இவனை போய் சூஸ் பண்ணுறான்னு நினச்சிருப்பாங்க. சரி, இவனாவது பாதி யூதன், அடுத்தவன் யூதனே கிடையாது, முழுக்க முழுக்க கிரேக்கன். தூக்குனாங்க. அப்போ இந்த கர்த்தரால் ஒரு பொறுப்பான ஊழியனாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த டிசர்ன்மெண்ட் அண்ட் லுக்கிங் ஃபார் த நெக்ஸ்ட் லைன், அடுத்த லைனர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முதல்லையே அந்த ஒரு இன்சைட் இல்லைன்னா நெடுகவே அவங்க வந்து they will be only building up their own empires. Kingdom of God யோசிக்கவே மாட்டாங்க.